சார் இந்த ஸ்டோரி டேரக்ட் உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இப்போ இருக்க கரண்ட்டில் வந்து எல்லாமே நடந்துன்னு இருக்குது. மக்களை வந்து அடிக்கிறதெல்லாம் போலீஸ் தான், பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட்சியாளர்கள் தான். ஸோ இந்த ஸ்டோரி பண்ணும்போது நீங்கள் ஏதாவது டேரக்ட் ஏதாவது சொன்னீங்களா, இல்லை ஏதாவது ஸ்கிரிப்டில் ஏதாவது மாற்றுனீங்களா? இல்லை சார், செகண்ட் ஹாஃபில் ஆக்ஷன் பிளாக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். பட் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பட்டு சார், இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார், நம்ம எல்லாருமே வாழ்றது. பட் பெர்ஸ்பெக்டிவாக பார்த்தீங்கன்னா 3 உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று நான் பார்க்குற உலகம், என் பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு தெரிகிற உலகம். ஒன்று உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தெரிகிற உலகம். பட் ரியாலிட்டி என்னன்னா 2 பேரோட ஒரு காமன் பாயிண்ட் ஒன்று மீட் பண்ணுறோம் சார், அதுதான் ரியாலிட்டி, அதுதான் நிஜம் உலகம். ஸோ வந்துட்டு இங்கே யார் சார் தப்பு, யார் கரெக்டு? ஸோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது. யூனிஃபார்ம் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும், அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு. ஸோ அவர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அவர் கரெக்டாக இருக்காரு, என் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக படுது. ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே சரி, யாருமே தப்பு கிடையாது சார். சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு இல்லை அந்த சூழ்நிலைக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான். அந்த விதத்தில் பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் அன் ஓவரால் என்டர்டெய்னிங் ஃபிலிமாக பண்ணுங்கிறது தான் நோக்கம். அதை பண்ணியிருக்கோம் நம்புறேன் சார். ஏற்கனவே ஒரு 100 படம் பண்ணீங்க நீங்கள், அதுவும் சூப்பர் போயிட்டு நல்லா படம் போச்சு. இப்போ இந்த படமும் நல்லா இருக்குது. ஆனால் சில எங்களுக்கு வந்து மாற்று கருத்துக்கள் என்னென்னா, அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணி நீங்கள் மாற்றிருக்கலாமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு விஷயம் நாங்கள் பார்க்குறோம், எங்கள் விஷயம் நாங்கள் பார்க்குறோம். சரி, நான் பார்க்குறேன், ஓகேங்களா? அதை மாற்றத்தை எவ்வளோ இருக்குமா? எப்படி சொல்லி என்னன்னா, இப்போ நீங்கள் ரெண்டு ஹீரோவில் யாராவது ஒரு ஹீரோ தான் வந்து ஜெயிப்பாங்க. ஆனால் வந்து ஒரு விவசாயிக்காக சப்போர்ட் பண்ணுறது ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்களும் அவரை சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அவரை பிடிச்சி கடைசியில் காலி பண்ணுறீங்களா? அப்படி இல்லை, மனசளவில் சப்போர்ட் பண்ணுறது தான் சார், படத்தில் வந்து பண்ண முடியல. அதுதான் சார், இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லை, ஒரே ஜானரில் போயிருக்கலாம். அந்த ஹீரோயின் கேரக்டர்னால என்ன ப்ளஸ், ஒரு டூயட் இல்லை, ஒரு இது இல்லை, ரொம்ப இது இல்லை, அந்த மாதிரி தைரியமாக படம் எடுக்கலாமா சார்? ஒரு ஜானருங்கும் போது ஃபாரின் படங்கள்லாம் நிறைய வரும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த மாதிரி நீங்கள் வந்து தைரியமாக எடுப்பீங்களா? இல்லை சார், கண்டிப்பாக எடுக்கலாம் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு சார். போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு வந்து திருப்பி மாறிடுச்சு. அண்ட் நம்ம எக்ஸ்போஜரே பார்த்துக்கோங்களேன். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகிறோம், இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் எக்கச்சக்க கண்டென்ட் வருது. பட் தியேட்டர்களில் போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது சார். ஸோ நம்ம 2.5 hours நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னா இதுதான் நம்மளோட ரூட்ஸ் இல்லை சார். அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாமே தவிர, அதே மாதிரி இங்கே படம் எடுக்கிறதுக்கு அவங்க இருக்காங்களே சார். இங்கே வந்துட்டு நம்ம ரூட்ஸ்க்கு தகுந்தாப்புல ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னா, அண்ட் நம்மளோட ரூட்ஸ் என்ன சார்? மியூசிக் நமக்கு தேவை. அண்ட் மியூசிக் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது சார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இல்லை இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் அ மஸ்ட். ஸோ அதுதான்